இந்த உயிர் தெளிந்த ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர் தெளிந்த ஞாயிறு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. உயிர் தெளிந்த இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையை குறித்து பார்க்க போகிறோம். தேவனுடைய சத்தியங்களை நாம் சற்று தியானிக்கப் போகிறோம். இந்த உயிர் தெளிந்த ஞாயிறு ஆராதனையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த சத்தியத்தின் தலைப்பு என்னவென்றால், உயிர் தெளிந்தார் இயேசு உங்களுக்காக. உயிர் தெளிந்தார் இயேசு உங்களுக்காக என்று நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். மத்தேயு 28 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிப்போம். வாசிக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெளிந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். மற்றும் ஒரு வசனம் வாசிப்போம். லூக்கா 24:6. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெளிந்தார். இயேசு இங்கே இல்லை, இயேசு உயிர் தெளிந்தார். பாருங்களேன், இந்த உயிர் தெளிந்த இந்த நாளில் பல்வேறு விதமான ஜனங்கள் இன்றைக்கு விசேஷமாக சபையிலே கூடி வந்திருப்பார்கள். அதாவது வாரந்தோறும் சபைக்கு போகிற ஒரு கூட்டம் இருக்குது. மாதந்தோறும் திருவிருந்து பங்கு போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. சபை மக்கள் கிறிஸ்தவ பண்டிகை நாட்களாகிய கிறிஸ்துவின் பிறப்பு, புது வருடம் பிறப்பு, புனித வெள்ளி ஆராதனை, உயிர் தெளிந்த ஞாயிறு ஆராதனை, இப்படிப்பட்ட நாட்களிலும் பங்கு பெறுவதற்காக ஒரு சில ஜனங்கள் இருக்காங்க பாருங்கள். சில பேர் வாரந்தோறும் போவாங்க சபைக்கு, சில பேர் மாதத்தில் முதலாம் வாரம் போவாங்க. எப்படியாவது அந்த மாதம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும், போய் திருவிருந்து ஆராதனை பங்கு பெற்று வருவோண்டு ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் இப்படி பண்டிகை நாட்களில் மட்டும் காணப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கும். நாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், உயிர் தெளிந்த ஞாயிறில் நாம் கலந்து கொண்டு வந்துட்டா அடுத்து கிறிஸ்மஸுக்கு போனால் போதுன்னு ஒரு கூட்ட ஜனங்கள் நாம் ஆளுகிற தேசத்தில் மாத்திரமல்ல, பல்வேறு விதமான தேசங்களையும் இருக்கிறார்கள். கர்த்தர் அவ்விதமாக விரும்பவில்லைங்க. கர்த்தர் அவ்விதமாக விரும்பவில்லை. இந்த உயிர் தெளிந்த ஞாயிறு, இந்த உயிர் தெளிந்த இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். உயிர் தெளிந்தார் இயேசு உங்களுக்காக. உயிர் தெளிந்தார் இயேசு உங்களுக்காக. பிரித்து பார்க்கணும் பாருங்கள், ரொம்ப சேர்த்து ஒரே வரியாக பார்க்கக்கூடாது. உயிர் தெளிந்தார் இயேசு உங்களுக்காக. சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெளவில்லை என்றால் என்னென்ன காரியங்கள் இந்த பூமியில் நடந்திருக்கும் என்று. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அதற்கு பிற்பாடு அவர் வளர்ந்த நாட்கள் 30 வயது வரையும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர் வளர்ந்தார். 3 வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு
பல்வேறு விதமான பிசாசின் பிடியில் இருக்க ஜனங்களை அவர் விடுதலையாக்கி சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பி கொடுத்த தேவனாக இருந்தார். ஆனாலும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். நமக்காக வாரினால் சவுக்கடி வாங்கினார். அவருடைய முதுகு உழுத இடம் போல் இருந்துச்சா. வயல்வெளியில் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், வாய்க்காடு பகுதியில் போனீங்கன்னா டிராக்டரை போட்டு உழுதுகிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு உழுகிறாங்கன்னு கூட பலருக்கு தெரியாது. அந்த மாதிரி அவருடைய சரீரம் சவுக்கடினாலும் வாரினாலும் பீக்கப்பட்டதாக இருந்தது. ஒரு கசாப்பு கடைக்கு ஒற்று இருந்தது. அவரை அறைந்த, அவரை கொடூரமாக வாரினால் அடித்த இடம். பல்வேறு விதமான பிரச்சனைகளை அவர் சந்தித்தாருங்க. ஆவியிலே குமாரனா இயேசு கிறிஸ்து பிரச்சனை சந்தித்தார். சரீரத்திலே அவர் பிரச்சனையை சந்தித்தார். ஆத்மாவிலே அவர் பிரச்சனை சந்தித்தார். எல்லாம் ஓகே தான். புனித வெள்ளி அன்றைக்கு நாம் பார்த்தோம், கல்வாரி சிலுவையில் நமக்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை, முடிவு பந்தம் மரணத்தை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக மரித்தார். ஆனால் அதோடு முடியவில்லை சகாப்தம், அதோடு முடியவில்லை வரலாறு. ஒருவேளை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளவில்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். யோசிக்கவே முடியாத பல்வேறு விதமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்திருக்குங்க. யூதர்கள், இந்த பழைய ஏற்பாடு முற்றிலும் பொய்யாக மாறி இருக்கும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தள்ளவில்லை என்றால் பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக புஸ்தகங்கள் வெறுமையாகவே எழுத்தாகவே இருந்திருக்கும். அவைகள் யாவும் பொய்யாகவே இருந்திருக்கும். அந்த புஸ்தகங்களை எழுதின பரிசுத்த ஆவியானவர் மிக மிக துக்கப்பட்டவராக இருந்திருப்பார். எல்லாம் நாம் யோசித்து பார்க்கணும் பாருங்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளவில்லை என்றால் பரிசேயர்கள், சதுசேயர்கள், இன்னும் ஆபிரகாமை மாத்திரமே பிடித்து கொண்ட ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தெரியாத ஒரு கூட்டம் இருந்திருக்கும். ஆனால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது நிமித்தமாக தான் வேத வாக்கியங்கள் யாவும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆதி ஆகமத்தில் 1:1 தொடங்கி பழைய ஏற்பாட்டில் முடிக்கிற அந்த வேத பகுதி வரையும் அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணத்துக்கு பிறகு உயிரோடு எழுந்தார் பாருங்க. அந்த நாளில் தான் முற்றுமுடிய ஆகிறது. அவர் உயிர் தள்ளவில்லை என்றால் இந்த வேதம் ஒரு பொய்யாக இருந்திருக்கும். இந்த வேதம் பொய்யாக இருந்திருக்கும். மோசேக்கு கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணங்கள் பொய்யாக இருந்திருக்கும். கற்பனைகள், கட்டளைகள் யாவும் பொய்யாக இருந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனின் மகிமையான ஆவியானவரை அவர்கள் பார்த்திருந்தாலும் அது பொய்யாக இருந்திருக்கும். பல்வேறு விதமான காரியங்கள்ங்க. மோசே வனாந்திரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது பொய்யாக இருந்திருக்கும். ஏனென்றால் மோசே வனாந்திரத்தில் கொல்லிவாய் சர்ப்பம் கடிக்கப்பட்ட அந்த சமயத்தில் வெண்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி வனாந்திரத்தில் உயரத்தில் அநேக ஜனங்கள் நோக்கி பார்க்கத்தக்க ரீதியில் உயரத்தில் வைத்திருந்த இது எல்லாம் கல்வாரி சிலுவைக்கு நிழலாட்டமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டு ஒரு நிழலாட்டத்தின் புஸ்தகம், புதிய ஏற்பாடு ஒரு நிஜத்தின் புஸ்தகம். நாம் நிழலாட்டத்தின்படி வாழவில்லை, நாம் நிஜஸ்தர்களாக நிஜத்தின் அடிப்படையில் வாழ்கிறோம். நாம் பழைய உடன்படிக்கையின் வாழவில்லை, புதிய உடன்படிக்கையில் வாழ்கிறோம். நாம் பழைய ஏற்பாட்டில் வாழலை, புதிய ஏற்பாட்டில் வாழ்கிறோம். நாம் பழைய கிருபைக்குள்ளாக வாழவில்லை, புதிய கிருபைக்குள்ளாக வாழ்கிறோம். பழைய கிருபைகள் சிலருக்கு சில நேரங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு வாழ்கிற நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்ததினால புதிய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா ஒவ்வொரு நாளும் புதிதாக கொடுக்கப்பட்டதோ, அதே போல் தேவன் அவருடைய ஆவியின் நிமித்தமாக நமக்கு உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய மன்னாவை புதிய கிருபைகளை அவர் கொடுக்கிறார். நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை எதற்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்றால்,
ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் வைத்திருக்கிற பிரச்சனைகள் வேறு வேறு விதமாக இருக்கும். அவனுடைய யுக்திகள் தந்திரங்களை நாம் கையாளும்படிக்கு, அதை நாம் எதிர்த்து நிற்கும்படிக்கு, அதை நாம் முறியடிக்கும்படிக்கு, அதன் மேல் நாம் வெற்றி சிறக்க பண்ணும்படிக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் புதிய புதிய கிருபைகளை கொடுக்குறாருங்க. எனவே நாம் பழைய ஏற்பாட்டில் வாழல, புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் நாம் பஸ்காவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் நிமித்தமாக நாம் வாழ்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் சிந்துதல் என்பது வேறு, புதிய ஏற்பாட்டில் நமக்காக ஒரே தேவ ஆட்டுக்குட்டியாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தினது என்பது வேறு. எனவே நாம் எந்த காலகட்டத்தில் வாழுகிறோம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நன்கு புரிந்து நாம் வாழ வேண்டும். நாம் பழைய உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் வாழும்படியாக தேவன் விரும்பவில்லை. பழைய உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் நாம் வாழ வேண்டுமானால் நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தில் வெளியே இருந்து தான் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்று நாம் புதிய உடன்படிக்கையில் புதிய கலாச்சாரத்தில் தேவ திட்டத்தின்படி நாம் வாழுகிறதுனால, புதிய வெளிச்சத்தில் நாம் வாழுகிறதுனால நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருந்து நாம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜெபங்களை ஏறெடுக்க அவர்கள் துணியவில்லைங்க, அவர்கள் முற்பட முடியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இலகுவாக நாம் ஜெபிக்கிறோம். பாருங்கள், எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என்று நாம் கூப்பிடுகிறோம், அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் யாவரும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, சாலமோன் யாவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவாதி தேவனை, கத்தாதி கத்தனை, ராஜாதி ராஜனை, அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய ஒரு சுயாதீன பிரமாணம் கொடுக்கவில்லைங்க, நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் வாழுகிற இந்த நல்ல நாட்களுக்காக, நல்ல காலங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ரொம்ப இலகுவான, சுலபமான, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே நாம் வாழுகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்துக்குள்ளே நாம் வாழுகிறோம். தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிர் தெளிந்தார். இயேசு உங்களுக்காக உயிர் தெளிந்தார். ஆமாம், உயிர் தெளிந்தாருங்க. அவருடைய உயிர் தெளிதலுக்கும் நாம் இன்றைய தினத்தில் வாழுகிற வாழ்க்கைக்கு நிறைய சம்பந்தம் உண்டு. அவர் உயிர் தெளவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால சீசர்களும் மற்ற யாவரும் நிரப்பப்பட்டிருக்க மாட்டார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டிருக்க மாட்டார்கள். இங்கே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து அவர் பிதாவின் சமூகத்தில் போனதுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் ஊற்றப்பட்டார். அதற்கு முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை சில பேர் பார்த்திருக்கிறார்கள், சில பேர் அவருடைய வல்லமையை ருசி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் முழுமையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குமாரனாய் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்ததுக்கு பிற்பாடு தான் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு தான் அந்த சீசர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போக தொடங்கினார்கள். அதற்கு பிற்பாடு தான் தைரியமாக இருந்தார்கள். நீங்கள் வேதத்தில் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு முன்பதாக பேதுரு மறுதளித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு கோழையான பேதுருவை தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் வல்லமையில் நிரப்பப்பட்ட பிறகு அதே ஜனங்கள் மத்தியிலே, அதே அதிகாரிகள் மத்தியிலே, அதே ராஜாக்கள் மத்தியிலே, அதே சேனாதிபதிகள் மத்தியிலே தைரியமாய் பேச முற்பட துவங்கினான். தைரியமாய் பேசினான். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை, தெளிந்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உயிர் தெள்ளவில்லை என்றால் பல்வேறு விதமான நன்மைகள் இந்த பூமியில் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உயிர் தெள்ளவில்லை என்றால் அவர் இந்த பூமிக்கு வந்ததே வீணாக தான் இருந்திருக்கும். முற்றுமுடிய வீணாக தான் இருந்திருக்கும். மனிதர்கள் நடக்கிற இந்த புழுதியிலே அவர் நடக்கும்படி 33 வருடங்கள் நடந்தார் பார்த்தீங்களா? அந்த
காரியங்கள்லாம் வீணாக தான் போயிருக்கும். சொந்த குமாரனை, அன்பின் குமாரனை தங்க சிம்மாசனத்திலே செல்ல மகனாக வைத்திருந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நாம் பிசாசின் கிரியைகளை ஆட்கொண்டிருந்த நம்மை விடுவிக்கும்படியாக தேவன் அனுப்பினார். பாருங்க, தேவன் அனுப்பினார். இந்த 33 வருடங்களுடைய அவருடைய பலாபலன் எப்போ அவர் பார்த்தாருன்னா, உயிர் தெளிந்த அந்த நன்னாளில் தான் அவர் பார்த்தார். அவர் மலைகளின் மீதும் காடுகளின் வழியாக சுவிசேஷத்தை அறிவிக்க தூக்கமில்லாமல் பல்வேறு கிராமங்கள், நகரங்கள் எல்லாம் அவர் கடந்து சென்றார். பாருங்க, திரளான சீசர்கள், திரளான மக்கள்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். நல்ல சாப்பாடு நேரத்துக்கு நேரம் கிடையாது, நல்ல தூக்கம் இல்லை, நல்ல போக்குவரத்து வசதி இல்லை. ஆனாலும் தேவன் கொடுத்த அந்த சித்தத்தையும் இந்த நோக்கத்தையும் நிறைவேற்றும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முற்பட்டவராக இருந்தாருங்க. அவர் கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள் என்று அறிந்து அவர் செய்ய முடிக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் முடித்தார். அந்த 3 வருட ஊழியத்தில், அந்த 3 வருட ஊழியத்தினுடைய மகா வெற்றி அவருடைய உயிர்த்தெழுதலில் தான் அடங்கியிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலாம் அந்த 3 வருட ஊழியத்துடைய மகா மேன்மையான காரியங்களை தான் இன்று சீசர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், சுவிசேஷத்தை. எனவே சுவிசேஷத்தின் மைய ஆதாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்தார் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் விசுவாசிக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு ஜனங்களும் நம்பிக்கை கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு பிறந்தாருங்க, உண்மைதாங்க. இயேசு வளர்ந்தாருங்க, உண்மைதாங்க. இயேசு அற்புதம் செஞ்சாருங்க, உண்மைதாங்க. அடையாளம் செஞ்சாருங்க, உண்மைதாங்க. மரித்தோரை எழுப்பினாருங்க, உண்மைதாங்க. எனக்காக பாடுபட்டார், உண்மைதாங்க. ஆனால் அவர் சிலுவையிலே மரித்தவராய் அடக்கம் பண்ணப்பட்டவராக தான் சிலரை பார்க்குறாங்க. அவர் உயிர் தெளிந்தார் என்று சில நம்ப மறுக்கிறார்கள். ஆனால் அவர் எனக்காக உயிர் தெளிந்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள், படிக்கிற பிள்ளைகள் மத்தியில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள், தொழிலில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள், பிசாசானவன் வைத்திருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். எப்பொழுது அவர் உயிர் தெழுந்தார் என்ற நம்பிக்கை நங்கூரமாக நம்முடைய இருதயத்தில் ஆழ பதியும் போது. எனவே அவருடைய உயிர் தெழுதல் நமக்கு மிக மிக முக்கியமான காரியங்களை வெளிப்படுத்துகிறதுங்க. மிக மிக முக்கியமான காரியங்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்று நீங்கள் வைத்துக்கொண்டால், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த 4 புஸ்தகம் தான் புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றிருக்கோம். அதற்கு பிற்பாடு எந்த புஸ்தகமும் இடம்பெற்றிருக்காது. ரோமர், அப்போஸ்தலர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் மற்றும் பல்வேறு விதமான புஸ்தகங்கள் இடம்பெற்றிருக்காது. ஏனென்றால் அவர் தான் உயிர் தெழவில்லையே. உயிர் தெழுந்ததுக்கு பிறகு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த பூமியில் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு தான் அப்போஸ்தலன் பவுல், பேதுரு இவர்கள் எல்லாம் ஊழியம் செய்தார்கள் வெற்றிகரமாக. எனவே அவருடைய உயிர் தெழுதல் மிக மிக முக்கியங்க. அவருடைய உயிர் தெழுதல் மிக மிக முக்கியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதல் மிக மிக முக்கியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மிக மிக முக்கியம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:33. அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆமாங்க, இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார்ல, அதே கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தார் என்பதை எப்படி பலமாய் அவர்கள் அறிவித்தார்கள் என்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருடைய கிரியைகள், அவருடைய கிருபை நிமித்தமாக தான். ஆமாம். இப்போ ஒரு மனுஷன் சோர்ந்து போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2 நாள் 3 நாள் சாப்பிடாமல் ஒரு மனுஷன் இருக்கான். அவனுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய சரீரத்தில் எப்படி ஒரு பூஸ்ட்டு உண்டாகும், ஒரு எனர்ஜி உண்டாகும் பார்த்தீங்களா. நல்லா சாப்பிட்டு நல்லா ஒரு டீயே குடித்து ஒரு தெம்பா இருந்தானா. 2 நாள் ஒரு மனுஷன் சாப்பிடல, 3ஆம் நாள் காலையில் எழுந்துச்சி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு டீ ஒரு காஃபியை குடித்தானா நல்லா தெம்பா புஷ்டியும் பசுமையுமா இருப்பான்ல.
அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது பிற்பாடு அவர்கள் வேறே மனிதர்களானார்கள். அதற்கு முன்பாக அந்த தேசத்து ராஜாக்களையும் அந்த தேசத்து சேனாதிபதிகளையும் அந்த தேசத்து இராணுவ தலைவர்களையும் சாதாரண போர்ச்சவர்களையும் பார்த்து பயந்த இவர்கள் பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவர்கள் ஒரு மிகுந்த தைரியத்தோடு இருந்தார்கள். நம்முடைய 12 சீடர்களும் அவர்கள் கோழையாக கடைசி காலகட்டத்தில் வாழவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த பிதாவின் சமூகத்துக்கு போனதுக்கு பிற்பாடு வாழ்ந்த எல்லா நாட்களும் பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் பலமுள்ளவர்களாகவும் தைரியமுள்ளவர்களாகவும் வீரமுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். எதனால்? பரிசுத்த ஆவியினரால். தேவன் மிகப்பெரிய திட்டங்கள், தீர்மானங்கள், நோக்கங்களை இந்த உலகத்துள்ள மனிதர்களை கொண்டு வைத்ததினால் பரிசுத்த ஆவியினரை அனுப்பினார். பரிசுத்த ஆவியினர் நிமித்தமாகத்தான் தேவன் காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணார். பாருங்கள், தேவன் காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். இன்னொரு இடத்துல வாசிக்கிறேன் பாருங்கள், ரோமர் 1:5. ரோமர் 1:5 வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி தாவீது சந்ததி பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சூதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெளிந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் உயிர் தெளிந்ததுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்குது, இந்த உலகத்தில் ஆதாரம் இருக்குது. விலையேற பெற்ற ஆதாரம் நாம் உணர்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தாங்க. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்தார் என்பது முற்றுமுடிய நம்பிக்கைக்குரிய விசுவாசமாகவே இருக்கிறது. எனவே நாம் யோசித்து பார்க்கணும், நாம் வாழுகிற காலகட்டங்கள் என்ன, கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்கள் என்ன, நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளின் வளர்ப்பை குறித்து, பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, தொழிலை குறித்து, வியாபாரத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து தேவன் என்னென்ன காரியங்களை வைத்துக்கிறார், எல்லாவற்றையும் நாம் உயிர் தெளிந்த இயேசுவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோங்க. ஆமாம், உயிர் தெளிந்த இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். உயிர் தெளிந்தார் இயேசு உங்களுக்காக. உயிர் தெளிந்தார் இயேசு உங்களுக்காக. உங்களுக்காக என்று சொல்லும்போது எனக்காக என்று நாம் சொல்ல வேண்டும். உயிர் தெளிந்தார் இயேசு எனக்காக. உயிர் தெளிந்தார் இயேசு எனக்காக. இயேசு உயிர் தெள்ளவில்லை என்றால் இன்று நாம் இவ்விதமாக வேதத்தை வாசிக்க முடியாது. இன்று நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வராது. இன்று நாம் காணிக்கை பலிகளை, ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்க முடியாது. நம்முடைய பாவ மன்னிப்பு அதிசீக்கிரமாக வராது. பாவம் செய்யாத யாருமே இல்லை. பாவம் செய்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். எல்லாம் அவருக்குள்ளாக, அவருடைய உயிர் தெளிதலுக்குள்ளாக தான் இருக்கிறது என்பதை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே உயிர் தெளிந்த இயேசுவை நாம் கனம்பணிகர்களாக இருக்க வேண்டும். உயிர் தெளிந்த இயேசுவை நாம் எவ்வளோக்கு அவரை கனம் பண்ணுகிறோமோ அவ்வளோக்கு அவர் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் அவரை கனவீனப்படுத்தும் போது அவர் நம்மை கனவீனப்படுத்துகிறார். எப்பொழுதுமே உயிர் தெளிந்த இயேசுவை பார்க்கும்போது சிலர் குழந்தை இயேசுவாகவே பார்க்கிறார்கள். ஒரு சில ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் வச்சுருப்பாங்க, மரியாள் அம்மா கையில் இயேசுவை வச்சுருக்க மாதிரி. சிலர் அப்படிப்பட்ட இயேசுவை பார்க்கிறார்கள். சிலர் அற்புதம் செய்கிற இயேசுவை பார்க்கிறார்கள். சிலர் மரித்த இயேசுவை பார்க்கிறார்கள். சிலர் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை மாத்திரம் பார்க்கிறார்கள். அவ்வளோதான்ப்பா, எனக்காக பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டாருன்ட்டு கல்லறையில் தூங்கிட்டு இருக்காருன்னே பார்க்குறாங்க. ஆனால் தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற சிலர் மாத்திரம்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர் தெளிந்தார் என்று வேத வெளிச்சத்தினை அவர்கள் உணர்கிறவர்களாக இருக்கிறார்கள். வெளிச்சத்தை, பிரகாசமான காரியங்கள் நமக்கு உண்டாகணுங்க. சும்மா சாதாரண காரியம் கிடையாது.
நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது வேறு, கிறிஸ்துவை கொண்டு கிறிஸ்துவின் அன்பை ஜனங்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பது என்பது வேறு. கிறிஸ்தவர்களாக இருக்குன்னா ஈஸியாக இருந்துடலாங்க. வாரந்தோறான சபைக்கு போகணும், காணிக்கை போகணும், தசமாக போகணும், நம்ம வந்துக்கிட்டே இருக்கலாம். திருவிருந்து எடுக்கிற மாதத்தில் ஒரு நாள்ட்டு. ஆனால் நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படையாக கொண்டு வாழ வேண்டுமென்றால் அதுக்கு மிகப்பெரிய ஆழமான அர்ப்பணிப்பு வேண்டியதாக இருக்கிறது. அர்ப்பணிப்பு இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆத்மா நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, மிக ரொம்ப காரியமாக இருக்குது பாருங்கள் இந்த அர்ப்பணிப்புனாலே. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அர்ப்பணித்தார். யாரை அர்ப்பணித்தார்? சொந்த குமாரனை. 33 வருடங்கள், 33 வருடங்கள். யாரும் பிரிஞ்சிருக்குமா? சாதாரணமாக பிள்ளைங்க காலைல 8 மணி ஸ்கூலில் வேனில் ஏறினாலே எப்போ 5 மணி ஆகும், எப்போ இறங்குவாங்கன்னு எதிர்பார்த்து இருக்க பேரண்ட்ஸ் உண்டு. வேலைக்கு போன கணவர் எப்போ வீடு திரும்பாங்கன்னு ஒரு எதிர்பார்த்துக்கிற மனைவி. தன் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன் தூர தேசத்தில், அந்த பிள்ளையை எப்போ பார்க்க போகிறோம் என்று பெற்றோர்களுடைய ஒரு துடிப்பு. பல்வேறு விதமான உறவுகளையும் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நினச்சா நம்ம போய் பார்க்கலாங்க. இன்றைக்கி நினச்சா நம்ம போய் பார்க்கலாம். அப்பா அம்மா பார்க்கலாம், மாமா அத்தையை பார்க்கலாம், பாட்டியை பார்க்கலாம், பூட்டியை பார்க்கலாம், யாருனாலும். ஆனால் பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை பரலோகத்திலே அருகிலே பார்க்க வேண்டுமானால் 33 வருடங்கள் காத்திருந்தார். 33 வருடங்கள். நாம் நினச்சா 8 மணி நேரம், 10 மணி நேரம், 24 மணி நேரத்தில் நம்முடைய சொந்த பந்தத்தை நாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் அவர் 33 வருடங்கள் காத்திருந்தார். கொஞ்சம் நெஞ்ச காலம் இல்லை, கொஞ்சம் நெஞ்ச காலம் இல்லை, 33 வருடங்கள். அவர் ரொம்ப பொறுமையாக தாங்க இருந்தார். அவர் அன்புள்ளவராக இருந்தார். அவருடைய அன்பின் மகிமையின் வெளிப்பாடு தான் அந்த 33 வருடங்கள் அவரை காக்க வைத்தது, பிதாவாகிய தேவனை. இந்த உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளில் நாம் ஒன்று கவனித்து பார்க்க வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய அன்பின் வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அர்ப்பணித்தாரே, அதை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பும் அன்பும் அரவணைப்பும் அதிசயமும் அடைக்கலமும் ஆசீர்வாதமும் எல்லாம் பிதாவின் சமூகத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு வருகிறது. நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி வாழுகிறோம்? நாம் வாழுகிற காலகட்டத்தில் இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நாம் சில காரியங்களை தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் பல காரியங்களை நாம் தீர்மானிக்கிறோம். இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும், என்னுடைய குடும்ப முறை இப்படி தான் இருக்கணும், என்னுடைய படிப்பு இப்படி தான் இருக்கணும், என்னுடைய வேலை ஸ்தலங்கள் இப்படி தான் இருக்கணும். ஆனால் இந்த ஈஸ்டர் தினத்தன்று நீங்கள் நல்ல நல்ல காரியங்களை தீர்மானம் பண்ணும்படி தேவன் விரும்புகிறார். ஆமாம், தீர்மானம் பண்ணணும். கர்த்தருக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் தீர்மானம் பண்ணி குமாரனா இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில் அனுப்பினது போல் நீங்கள் பல காரியங்களை தீர்மானித்து அர்ப்பணிக்க வேண்டும். ஆமாம், தீர்மானித்து அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் தீர்மானம் பண்ணினீர்கள் என்றால் அர்ப்பணிக்க தயாராக இருங்கள். அர்ப்பணிக்க தயாராக இருந்தால் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். பிதாவின் சித்தத்தோடு பரிசுத்த ஆவியான வெளிப்பாடோடு பல காரியங்களை தீர்மானம் பண்ணுங்கள். மாம்சீகமான புயத்தில் நாம் தீர்மானம் பண்ணி அர்ப்பணிக்கிறோம் என்றால் அது எந்த விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தேவ ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சத்திலே நாம் நல்ல நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ஒரு நாள் நான் யாருக்காவது உதவி செய்வேன், ஒரு நாள் யாருக்காவது ஒரு உதவி செய்வேன், இல்லையா ஒரு நாள் நான் யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவிப்பேன், இல்லையா ஒரு நாள் நான் ஒரு தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், இல்லை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், இந்த ஒரு நாள் என் குடும்பத்தை விதமாக ஆசீர்வாதமாக வழி நடத்துவேன், ஒரு நாள் ஃபுல்லாக நான் அமைதியாக இருப்பேன், ஒரு நாள் நான் மக்களுக்காக, மக்கள் படுகிற துன்பத்துக்காக நான் உபவாசம் இருந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவேன், ஒரு நாள் நான் அந்த போர் நடக்குது, பல்வேறு இடங்களில் போர் நடக்குது, இந்த போர் நிப்பாட்டும்படியாக நான் ஒரு நாள் இந்த ஜெபம் பண்ணுவேன்,
கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். அர்ப்பணிக்கணுங்க. குமாரனா இயேசு கிறிஸ்து பகல் முழுவதும் அற்புதங்களை அதிசயங்களை செய்தார் என்றால் முழுவதும் தேவ சமூகத்தில் அவர் காத்திருந்து ஜெபம் பண்ணார். ராத்திரி முழுவதும் அவர் என்ன செஞ்சார், ஃபோனில் சார்ஜ் ஏற்றுற மாதிரி ஃபுல் சார்ஜ் ஏற்றிக்கிட்டார். பகல் முழுவதும் போய் அந்த சார்ஜெல்லாம் இறக்கிடுறாரு. 100% இறக்கிட்டு அப்புறம் 0வாக போகிறாரு. பிதாவின் சமூகத்தில் ராத்திரி வேளையில் போயிட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணுறாரு. என்ன சார்ஜ் பண்ணுறாரு? தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் ஆவியின் அபிஷேகத்தோடு அவர் பெற்றுக்கொள்கிறவராக இருக்கிறாருங்க. ஆமாம், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இந்த வாழ்ந்த நாட்களில் அவர் தூக்கம் மிக மிக குறைவாக இருந்தது. தூக்கம் மிக மிக குறைவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 33 வருடங்களில் விசேஷமாக அந்த 3 வருடங்கள் ஊழியத்தில் அவருக்கு தூக்கம் மிக மிக குறைவாக இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்லா தூங்குகிறோம், நல்லா 1க்கு 2 ஃபேனை போட்டு தூங்குகிறோம், நல்லா மெத்தையில் தூங்குகிறோம், இளைப்பாறுகிறோம். ஆனால் அவர் முழுவதும் ஜெபிக்கிறாரு, பகல் முழுவதும் ஊழியம் செய்கிறாரு, கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் இளைப்பாறாரு. இளைப்பாற நேரத்தில் சுற்றிலும் ஜனங்கள் கூடவே இருக்கிறார்கள், சுற்றிலும் சீசர்கள் கூடவே இருக்கிறார்கள். அவர் எவ்வளோ ஒரு தேவனால் நிர்பந்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் என்பதை பாருங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த சகல நல்ல நன்மைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அந்த நன்மைகளை நாம் கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்தணும். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார் இயேசு. எனவே பல வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். வேதத்தில் விதமாக ஒரு வசனம் சொல்கிறது, தேவனே இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை நீங்கள் திறவுங்கன்றாங்க. எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை பிரகாசமாக்கு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே தேவனை அறிகிற அறிவு, இயேசுவை அறிகிற அறிவு, பரிசுத்த ஆவியை அறிகிற அறிவு நமக்குள்ளாக உண்டாகும்படி தேவன் விரும்புகிறாருங்க. நமக்குள்ளே உண்டாகணுமா? நமக்குள்ளே உண்டாகிற அந்த வெளிப்பாடு தான் நம்மை மிக மிக ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போய் செல்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வெற்றியுள்ள ஊழியத்துக்கு முன்னதாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியினர் கொடுத்தார் என்பதை நீங்கள் தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஊழியத்தோட வெற்றியும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. நாம் நம்முடைய பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற அநேக காரியங்கள் நிழலாட்டமாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அதற்கு பிற்பாடு எல்லாம் நிஜமாக மாறுகிறது. நாம் நிழலின் மத்தியில் வாழவில்லை, நாம் நிஜத்தின் மத்தியில் வாழ்கிறோம். நாம் நிஜஸ்தர்கள், நாம் உண்மையுள்ளவர்கள், நாம் சத்தியமுள்ளவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். விசேஷமாக நீங்கள் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும்போது அவர் நமக்கு முதற் பலனாக இருக்கிறார். முதலாவது இந்த உலகத்திலேயே கல்லறை வெறுமையாக இருக்கிறது என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய கல்லறை மாத்திரமே. இன்றைய காலகட்டங்களில் அநேக கல்லறை இருக்குது, அது உள்ள பிரேதங்கள் அழுகி நாற்றம் எடுத்து எலும்பு கூடாகவே கிடைக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் காலியாக கிடக்குதுங்க. அந்த கல்லறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தார். எனவே உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்த வெளிப்பாடு நமக்குள்ளே உண்டாகும்படியாக தேவன் விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடை குறித்து நமக்குள்ளாக உண்டாகும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே நாம் யோசிக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் யோசித்து தியானித்து கொண்டே இருக்கணும். பாருங்கள், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் நாம் ஏறெடுக்கிற எல்லா நாமங்களுக்கும் அதிகாரமும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமைக்குள்ளாக அடங்கியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமைக்குள்ளாக அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பார்க்காமல் முகத்தை திருப்பி கொண்டார். சிலுவையில் என் பையன் பயங்கரமாக கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு. ஆனால் அதற்கு பிற்பாடு 3 நாள் கழித்து
3 நாள் கழித்து அவர் திருப்பி கொண்ட முகத்தை திருப்பி பாதாளத்தில் பார்க்கிறார். குமாரனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது, மரண தருவாயில் இருக்கும்போது பூமியிலே இருந்தார். ஆனால் பிதாவாகிய தேவன் முகத்தை திருப்பிக்கிட்டார். இப்போ திருப்பின முகத்தை திருப்பி குமாரனா இயேசு கிறிஸ்துவை ஆவியிலே பாதாளத்திலே பார்க்கிறார். ஆனால் அவருடைய ஜீவனில் வார்த்தை புறப்பட்டு சென்ற பொழுது அங்கே இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவராய் வந்தார். உயிர் தெழுந்தார் என்றால் பிசாசு வைத்திருந்த எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, கட்டுகள் முறியடிக்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எந்த கட்டுனாலும் கட்டி வைக்க முடியாதுங்க. எந்த கட்டுனாலும் கட்டி வைக்க முடியாது. சிம்சன் அதுக்கு ஒரு நிழலாட்டம். பெரிய பெரிய சங்கிலி, பெரிய பெரிய கயிறு, அதெல்லாம் எண்ணி பார்க்க முடியாது பாருங்கள். எந்த கட்டுகளினாலும் கட்ட முடியாத ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நான் சொல்கிறேன், எல்லா கட்டுகளிலிருந்து அவரால் அவிழ்க்கப்பட முடியுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கட்டுகளையும் அவரால் அவிழ்க்கப்பட முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் கடன் கஷ்டத்திலே இருக்கீங்களா? பண பிரச்சனையிலே இருக்கீங்களா? வியாதி பிரச்சனையிலே இருக்கீங்களா? குழந்தை இல்லாமல் என்கின்ற பிரச்சனையிலே இருக்கீங்களா? ஞான குறைவோடு இருக்கீங்களா? தொழிலில் விருத்தியே இல்லாமல் இருக்கீங்களா? எல்லா கட்டுகளையும் அவிழ்க்க உயிர்த்தெழுந்த இயேசுவால் முடியுங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவால் முடியும். எனவே உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையின் கட்டுகள் முற்றிலும் அகன்று போகதான் இருக்கும். எந்த கட்டுகளாக இருக்கட்டும், எல்லா பிசாசிங்கிரிகளாக இருக்கட்டும், எல்லா பொல்லாத ஆவிகளாக இருக்கட்டும், எந்த ஆவியும் எந்த கட்டும் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு முன்பதாக உங்களோடு இருக்கிறாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் என்ன சொல்லியிருக்கார் வேதத்தில்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார் பாருங்க. இன்றைய காலகட்டங்களில் பிள்ளைகளை பெற்றோர் கைவிடலாம், பெற்றோர் பிள்ளைகளை கைவிடலாம், கணவன் மனைவியை கைவிடலாம், மனைவி கணவனை கைவிடலாம், நண்பர்களுக்குள்ளாக விரிசல் உண்டாகலாம், நண்பர்கள் ஒருவர் எதிரி போல வாழலாம். ஆனாலும் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. எப்பொழுதுமே அவர் நம்மோடு இருக்கிறார். எந்த அடிப்படையில் அவர் நம்மோடு இருக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் அடிப்படையில் அவர் நம்மோடு இருக்கிறாருங்க. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்து அவர்கள் இயேசுவை ஆண்டவராக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு இருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள்ளாக இருந்து எந்தெந்த விதங்களில் நமக்கு நன்மைகளை கொடுக்க அவர் வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார் என்று. ஆமாம், அவருக்கு முன்பாக எல்லா விதமான கட்டுகள் என்பது எதுவுமே கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு பிதாக்களுடைய ஒவ்வொரு நிழலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு பிதாக்களுடைய நிழலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இருக்கிறார் அவருக்கு பொருந்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு காரியங்கள், நீங்கள் எந்த சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் வேதத்தை தியானித்து பார்த்தீர்கள் என்றாலும் அது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தும். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு பொருந்துங்க. எப்பொழுதுமே நாம் எப்படி வாழ்கிறோம், நாம் யாருக்காக வாழ்கிறோம், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 4:33. அப்போஸ்தலர் 4:33. அப்போஸ்தலர் 4:33.
கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் எல்லார் மேலும் மாத்திரமல்ல, உங்கள் எல்லாருக்குள்ளும் பூரண கிருபை உண்டாயிருக்கிறது என்பது ஆண்டவர் சொல்கிறாரு. உங்கள் எல்லாருக்குள்ளும் பூரண கிருபை, பூரண கிருபை, பூரண தயவு, பூரண சமாதானம், பூரண அன்பு, பூரண இரக்கம், பூரண காருண்யம், அவருடைய பச்சாபாதம் எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலமாக நமக்கு வருகிறதுங்க. எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலமாக நமக்கு வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே என்று நாம் சொல்லும்போது பிசாசுகள் பயப்படுகிறது என்றால் அது உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமைக்கு முன்பதாக தான். உயிர்த்தெழுந்த இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டே இருந்தார்னா, கல்லறையிலே இருந்தார்னா நாம் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த முடியாதுங்க. இயேசுவின் நாமத்தினால வியாதியை நீங்கு, வறுமையை நீங்கு, பண பிரச்சனையை மாறு, சுகம் உண்டாகும் என்று நாம் சொல்லும்போது உயிர்த்தெழுந்த இயேசுவின் நிமித்தமாக தான் நமக்கு பல்வேறு விதமான பதில்கள் கிடைக்கிறது. எனவே இந்த வாரம் முழுவதும் அல்ல, இனி வருகிற காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அவர்களை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. எனவே உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். எப்பொழுதும் நம்முடைய ஜெபத்துக்கு முன்பதாக ஒரு நிமிடம் கல்வாரி சிலுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவைக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்த இயேசு ராஜாவாக நாம் பார்க்க வேண்டும். இயேசு தகப்பனாக, இயேசுவை அப்பாவாக நாம் பார்க்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு தேவனை அறிகிற வெளிச்சம் இருக்கிறதோ அதே அளவுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை வெளிச்சம் நமக்குள்ளாக பிரகாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இருந்த பல்வேறு விதமான நன்மைகளை அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் ஏதுவாக சாதுவாக செய்து முடிப்பாருங்க. எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எப்படி அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப திட்டமும் தீர்மானமாக சொல்லுகிறார் பாருங்கள், நான் என் ஓட்டத்தை முடித்தேன் என்று நாம் சொல்ல முடியுமா? தேவன் நியமித்த ஓட்டங்கள் 1000 இருக்குங்க. அப்போஸ்தலன் பவுல் எல்லாம் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தோடு வழி நடத்தப்பட்டு முற்றுமுடிய முடித்தார். நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை முடிக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த திட்டங்களை முடிக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாழுகிறது கொஞ்ச காலம், ஆனால் இந்த கொஞ்ச காலத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஜனங்களுக்கு நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு கண்ணாடியை நீங்கள் சூரியனுக்கு முன்பதாக வச்சீர்கள் என்றால், சூரிய வெளிச்சம் படும்படி வைத்தீர்கள் என்றால் அதிலேருந்து ஒரு ஒளி எதிர்வீச்சு வரும் பாருங்க, ரிஃப்ளெக்ஸ் அடிக்கும். அதே போல் நாம் அப்படி இருக்கும்படி வாழும்படி தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே நாம் ரிஃப்ளெக்ஸ் பண்ணுறவர்களாக இருக்கணும். நாம் என்ன செய்கிறோம், என்ன சாப்பிட்றோம், எங்கே இருக்கோம், என்ன ட்ரெஸ்ஸு உடுத்துகிறோம் எல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நமக்கு 2 கண்கள் தான் இருக்குது. நமக்கு 2 கண்கள் தான் இருக்குது. ஆனால் நம்மை சுற்றி 2000 கண்கள் பார்க்கிறது. 2000 கண்கள். இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களே, இவர்கள் இந்த இடத்துல வேலை செய்கிறார்களே, இவர்கள் இந்த இடத்துல சபையை வைத்திருக்கிறார்களே, இவர்களுடைய வாழ்க்கை என்ன, வாழ்க்கை முறைமைகள் என்ன, நோக்கங்கள் என்ன, திட்டங்கள் என்ன, இவர்கள் எவ்விதமாக சாப்பிட்றாங்க, எப்படி உடுத்துகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் நோட் பண்ணுறாங்க. எனவே தான் வீணான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது என்று சொல்லுகிறோம். எனவே தான் தேவனுடைய நாமத்தை கூட வீணிலே வழங்காதிருப்பா என்ற வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் விலையேறப்பெற்றது. அவருடைய உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை விலையேறப்பெற்றது. பரிசுத்த ஆவியுடைய மகிமை விலையேறப்பெற்றது. எனவே தான் கிறிஸ்தவர்கள் நாம் எந்த இடத்திலும் தேவனை மகிமைக்கு குறைவாக நாம் வழி நடத்தப்படக்கூடாது. தேவனுடைய மகிமைக்கும் அவருடைய துதிக்கும் அவரை உயர்த்துகிற உயர்வுக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் நம்மளால் உண்டாகக்கூடாது. எப்பொழுதுமே நாம் அவரை உயர்த்துகிற ஒரு உள்ளமாக தான் இருக்கணும். தேவனுடைய நாமத்தை எந்த சூழ்நிலையும் நாம் வீணிலே வழங்கக்கூடாது. கர்த்தர் தான் சொல்கிறாரு. உயிர்த்தெழுந்தார் இயேசு என்று வரும்போது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரலாறுங்க. மிகப்பெரிய கதையல்ல, நிஜம். இது கதையல்ல, இது நிஜம். உயிர்த்தெழுந்தார் இயேசு என்பது கதையல்ல, அது நிஜம். அது நிஜத்துக்கு மிக முக்கிய மைய ஆதாரமே
உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று நாம் மிக முக்கியமாக நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த காலகட்டங்களில் உயிர் தெழுந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள். எந்த சூழ்நிலை வரட்டும், எல்லா சூழ்நிலைகளுக்கு ஜெயம், எல்லா சூழ்நிலைகளுக்கு வெற்றி, எல்லா சூழ்நிலைகளுக்கு பலாபலன்கள் உயிர் தெழுந்த இயேசுவுக்குள்ளாக இருக்கிறது. உயிர் தெழுந்த இயேசுவுக்குள்ளாக தான் இருக்கிறது. அவர் உயிர் தெழுந்தார். இயேசு உயிர் தெழுந்தார். எப்படி இயேசு உயிர் தெழுந்தது நமக்கு நூற்றுக்கு 100% வெற்றியை கொடுக்கிறது என்றால், சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க ஃபஸ்ட்டு மிட்டம் எழுதுகிறாங்க, அப்புறம் காலாண்டு பரீட்சை எழுதுகிறாங்க, அப்புறம் செகண்டு மிட்டம் எழுதுகிறாங்க, அப்புறம் அரையாண்டு பரீட்சை எழுதுகிறாங்க, அப்புறம் தேர்டு மிட்டம் எழுதி முடிச்சிருக்காங்க, அப்புறம் முழு பரீட்சை எழுதுகிறாங்க. முழு பரீட்சை எழுதி ரிசல்ட் வரும் பாருங்கள், நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்றீங்கன்ட்டு. அதே போல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு விதமான மகிமை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு ஒரு விதமான மகிமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு இந்த பூமியிலே ஊழியம் செய்யும்போது கூட அது ஒரு விதமான மகிமை. அவருடைய மரணம் அது ஒரு விதமான மகிமை. அவருடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது அது ஒரு விதமான மகிமை. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முழு எங்கே முடியுதென்றால் 100க்கு 100 அவர் எப்பொழுது கல்லறையிலே கர்த்தருடைய சத்தம் வெளிகிறதோ அப்பொழுது அவர் உயிர் தெழுந்த இயேசுவாக வெளியே வருகிறார் பார்த்தீங்களா. அப்பொழுது தான் அவருடைய வாழ்க்கையின் பங்கு முற்றுமுடி நிறைவேறப்பட்டதாக இருந்தது. 100க்கு 100 தேவ சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி முடித்த மனிதர்களில் மிக முக்கியமான மனிதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமாம், நிறைய முற்பிதாக்கள் முடிக்கல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடித்தார், அப்போஸ்தலர்கள் முடித்தார்கள், நாமும் முடிக்கும்படி தேவன் விரும்புகிறார். அவர்கள் முடிக்காததற்கு பல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் முடிக்கிறதுக்கு நம்மளுடன் கூட நம்மை கைவிடாத உயிர் தெழுந்த இயேசு நம்மளோட கூட இருக்கிறார். எனவே தேவன் கொடுக்கிற வெளிச்சத்திலே நடவுங்கள், தேவனோடு சேர்ந்து அர்ப்பணியுங்கள், தேவ திட்டத்தின்படி வாழுங்கள். தேவன் உங்களை வழி நடத்தி வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார். உயிரோடு எழுந்த இயேசு உங்களை ஒரு போதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதுன்னு பாருங்கள். கைவிடாத நல்ல தேவன் உங்களோட இருக்கும்போது, கைவிடாத உயிர் தெழுந்த இயேசு உங்களோட இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அனுதினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்தி சந்தி மதியான வேலையில், காலையில், மதியம், இரவு, மாலை வேலையில் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ உயிர் தெழுந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். உயிர் தெழுந்த இயேசுவை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அறிக்கை செய்து தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தோடு நீங்கள் வழி நடத்தப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் பூமியில் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எல்லா விதங்களிலும் வெற்றி உயிர் தெழுந்த இயேசுவுக்குள்ளாக இருக்கிறது. எனவே இந்த உயிர் தெழுந்த இந்த ஞாயிறு ஆராதனையில் உயிர் தெழுந்த இயேசுவை உங்கள் உள்ளத்திலே சுமந்து செல்லுங்கள். உயிர் தெழுந்த இயேசுவை சுமந்து செல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே அப்படி தான் இருக்கலாம், வெளிப்பாடோட, விசுவாசத்தோட, தேவ ஆவியானுடைய துணையோடு, தேவனுடைய நாமத்தின் துணையோடு. ஆனால் இன்னும் நீங்கள் அவர் அறிகிற அறிவின் வெளிச்சத்திலே நீங்கள் பிரகாசிக்கும்படி தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே உயிர் தெழுந்த இயேசு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உயிர் தெழுந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். உயிர் தெழுந்த இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவை என்று ஒன்று இருந்ததுனால தான், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருந்தனால தான் உயிர் தெழவே முடியும்.
கல்வாரி சிலுவை இல்லை என்றால், அவர் மரணிக்கவில்லை என்றால் உயிர் தெள்ள முடியாதுங்க. நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். இல்லைன்னா நாமெல்லாம் எருசலேம் நோக்கி போகணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் ஒவ்வொரு வருடமும் பல நாட்கள் நடந்து சென்றார்கள். பலிகளை சுமந்து சென்றார்கள். இல்லை என்றால் ஆடு, மாடு, புறா, குருவி இப்படி பலிகளை சுமந்து எருசலேம் சொல்ல வேண்டும். நாம் வாழுகிற பகுதி இந்திய தேசத்தில் வாழுகிறோம். இந்திய பட்டணத்தில் இருக்கிறோம். நாம் எருசலேம் வருஷந்தோறும் போகணுன்னா பாருங்கள், வருஷந்தோறும் போக முடியுமா? முடியாது. எல்லாவற்றையும் உயிர் தெழுந்த இயேசு உங்களுக்கு இலகுவாக ஈஸியாக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சபையிலையும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் அடிக்கப்பட்டால் அந்த சபை எப்படி இருக்கும்? எண்ணி பாருங்கள். காணிக்கையில் கூட கர்த்தர் ஈஸியாக மாற்றி வச்சுக்கிறாரு. அவருடைய பாவ மன்னிப்பில் கூட கர்த்தர் ஈஸியாக மாற்றி வச்சுக்கிறாரு. அவரை பார்க்கும் விதம் கூட மிக ஈஸியாக பார்த்து வைக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கக்கூட எல்லா காரியங்களையும் ஈஸியாக வைத்துக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த ஆசாரியர் ஒருவர் தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். நம்முடைய பாவ மன்னிப்புகளை அவர் ஒருவர் தான் சுமந்து உள்ளே கொண்டு செல்ல முடியும். ஆனால் நாம் இருந்த இடங்களிலே எல்லா நன்மைகளும் நம்மை கிட்டி சேருகிறது என்றால் உயிர் தெழுந்த இயேசு. பெரிய வெளிப்பாடு வேணுங்க. உயிர் தெழுந்த இயேசுக்களாக வைத்திருக்கிற நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். எனவே நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கணும். உயிர் தெழுந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கல்வாரி சிலுவை. அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர, ஆண்டவராக இயேசுவை தவிர உங்களுக்குள்ளே நாங்கள் எதையும் சுவிசேஷமாக அறிவிக்க நாங்கள் முற்படவில்லை. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அவர்கள் சொன்னார்களா? இயேசு இந்த இடத்துல அற்புதம் செய்தார், இயேசு அந்த இடத்துல அற்புதம் செய்தார் என்று. ஆனால் அவர்கள் கல்வாரி சிலுவையை மாத்திரம் உயர்த்தி பிடித்து இந்த பூமியிலே சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். நம்முடைய முற்பிதாக்களாய அப்போஸ்தலர்கள் நாமும் தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய சிலுவையை, உயிர் தெழுந்த இயேசுவை நாம் ஜனங்கள் மத்தியில் பிரதிபலிக்கும்படி தேவன் விரும்புகிறாருங்க. எப்பொழுதுமே கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை நாம் குறித்து பயங்கர வெளிப்பாடோடு இருக்கணும். எல்லா ஜெபங்களுக்கு பதில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமைக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் தேவ திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். நன்மைக்கு எதுவாக இருக்க வேண்டும், ஜீவனுக்கு எதுவாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஜெபமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபம் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமுள்ள ஜெபத்துக்கு அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையினாலே உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். நாம் யாவரும் எழுந்திருப்போம். திருவிருந்து கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவதற்கு முன்பதாக நமக்காக அடிக்கப்பட்ட, நமக்காக நொறுக்கப்பட்ட, நமக்காக இரத்தம் சிந்தின, நமக்காக பரிசுத்த இரத்தம் சிந்தின அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவையை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். கல்வாரி சிலுவையை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக. ஒரு சில நிமிடங்கள் கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். கல்வாரி சிலுவையில் பதில் உண்டு. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவதற்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமில்லாமல் ஏதாவது ஒரு சில தவறுகள் நம்முடைய மனசாட்சி நிமித்தம் நாம் ஏதாவது பேசியிருந்தாலோ, சிந்தித்து இருந்தாலோ, அல்லது யாரையாவது குறையாக சொல்லியிருந்தாலோ அவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கிற நீங்கள் அவர் உங்களுக்கு மன்னிக்க மிக பிரியமாய் கொடுக்கிறார். ஏனென்றால் சுத்தமான ஜீவ பலியாக தேவ சமூகத்தில் வரணும்.
பரிசுத்தமுள்ள அப்பத்தையும் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிற நாம் தேவனுக்கு பிரியமான பரிசுத்த பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். எனவே பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கள். கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். வாசிக்கிறேன் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23-33 வரையும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜன பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இது உங்களுக்காக பிக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்த சரீரம். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட தேவனுடைய பரிசுத்த தூய இரத்தம். ஒரு நிமிடம் கண்களை மூடி அவருடைய சரீரத்துக்காகவும் அவருடைய இரத்தத்துக்காகவும் நன்றி செலுத்துங்க. எவ்வளவு நேரம் நன்றி செலுத்தினாலும் பத்தாது. நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. உடைய இரத்தத்துக்காக நன்றி, உம்முடைய சரீரத்துக்காக நன்றி. அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற உங்களுக்கு, பானம் பண்ணின உங்களுக்கு சரீரத்தில் எந்த வியாதி வராதுங்க, எந்த வியாதியும் வராது. ஏற்கனவே வியாதிகள் இருக்குமானால் அவைகளை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் சபித்து அப்புறப்படுத்துங்க. அப்பாலே இப்போ சாத்தானே சொல்லுங்க, அப்பாலே இப்போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால் அப்பாலே இப்போ சாத்தானே நீங்கள் சொல்ல சொல்ல எல்லா வியாதிகள், வறுமைகள், வலிகள், வேதனைகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது. ஏனென்றால் விலையேற பெற்ற வல்லமை அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் உண்டு.
ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். ஜெபித்து முடிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரன் இயேசு நாம் நம்முடைய அன்பின் சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல உயிர் தெளிந்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்காக உயிர் தெளிந்தார் இயேசு என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம்ப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக உயிர் தெளிந்த இயேசு எங்களோட கூட இருக்கும்படியாக விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியினர் எங்களுக்கு நீர் அனுப்பி தந்தபடியாலும் ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, இந்த கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அந்த விதைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இதயத்தில் நாங்கள் விதைத்து வைக்கிறோம்பா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற சூழ்நிலை மத்தியில் அந்த விதைகள் எங்களுக்கு அறுவடையாக கொடுக்க போகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால திருவிருந்தில் பங்கு பெற்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால வருகிற காலகட்டங்களில் அநேகர் கர்த்தாவே இடங்கொள்ளாமல் போக மட்டும் அநேகர் திருவிருந்தில் பங்கு பெற நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கை தசபாகங்களை ஆசீர்வதிங்கள். கர்த்தாவே, அவளுடைய வாழ்க்கையில் 1000 மடங்கு திரும்ப நீர் கொடுக்க போகிறபடியாலும் ஸ்தோத்திரம். பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே, நீர் அவிதமாக செய்கிறீர் என்று நாங்கள் எதிர்பார்த்து துதிக்கிறோம். கர்த்தாவே ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழலுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். ஆமேன்.